அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஐசிடிஏ அமைப்பின் ஒரு சிறப்பு நேர்காணலாகத்தான் இந்த நேர்காணல் அமையப் போகின்றது. அதாவது மாகாண மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்ற ஒரு நேர்காணல் தொடர்பாகத்தான் இன்றைய தினமும் நாங்கள் பேசப் போகின்றோம். இதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார் ஐசிடிஏ அமைப்பின் அல்லது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப அமைப்பின் மூலோபாய அபிவிருத்திக்கான பணிப்பாளர் சமீர ஜெயவர்தன. அன்போடு வரவேற்கின்றோம் திரு சமீர ஜெயவர்தன அவர்களே. ஐபுவான் வணக்கம். வணக்கம். சமீர ஜெயவர்தன அவர்கள் தான் வருகை தந்திருக்கின்றார். அவரிடம் முதலாவது கேள்வியாக, இந்த ஐசிடிஏ அமைப்பின் நோக்கம் அல்லது அவர்களது இலக்கு, பாலிசி எப்படி? தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ இட்ஸ் குட் டு மீட் யூ ஆல். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாற்றத்திற்கான பயணம் தொடர்பிலான சில தகவல்களை உங்களுக்கும் நாட்டுக்கும் வழங்குவதற்காக இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. விரிவான தகவல் தொழில்நுட்ப பரிமாற்ற உத்திகளை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்தையும் சமூகத்தையும் தொழில்துறையையும் டிஜிட்டலை உள்ளடக்கிய வகையில் முன்னேற்றங்களை நோக்கி மாற்றுவதற்கும் நாட்டில் உகந்த சூழலை உருவாக்கும் பொருத்தமான கொள்கைகளை உருவாக்குவது கட்டாயமாகும். அத்தோடு இது நாட்டின் அனைத்து துறைகளையும் ஒன்றிணைக்க வழிவகுக்கும். இது தொழில்நுட்பத்தை அடித்தளமாக கொண்ட சமுதாயத்தில் தேசிய பார்வையை அடைய வழிவகுக்கும். ஆகவே பல மூலோபாய முன்முயற்சிகளை செயல்படுத்துவதற்கு பல நம்பகமான பகுதிகளில் பணிபுரியும் பல முயற்சிகளை தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்துகின்றது. அதேவேளை சட்ட ரீதியான வேலை கொள்கைகள், தலைமைத்துவம், அரசாங்க, சமூக, தொழில்துறை மற்றும் சுற்றுச்சூழல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் நாம் உதவ உள்ளோம். Formulation of the enabling environment with adequate legal framework, policies, leadership and across the government, society and industry to make a conducive environment for the nation's development with adequate digitally conducive policies and initiatives. சமீர ஜெயவர்தன் அவர்கள் அதற்காக பதிலளித்திருந்தார். இந்த அரசாங்கத்தினுடைய பல வேலை திட்டங்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக எவ்வாறு பங்களிப்பு வழங்க முடியும் என்று அவர் தனது பதிலிலே தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த ஐசிடிஏ எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் அல்லது நடைமுறைப்படுத்த போகின்றது இந்த விடயங்கள்? Now we have many areas we are focusing. So primarily we are focusing 4 areas under ICTA. So we have digital economy pillar, we have digital government pillar, and we have under digital government we have another area called digital service. தகவல் தொழில்நுட்பம் பல்வேறு பகுதிகளை கொண்டு அமைந்துள்ளது. அவற்றில் நாம் 2 பகுதிகளில் கவனம் செலுத்தியுள்ளோம். அதுவும் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் அரசாங்கத்தில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். நாட்டில் குறித்த 2 துறைகளையும் மேம்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை 2 வேறுபட்ட பகுதிகள் உள்ளன. ஆகவே நாம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் டிஜிட்டல் அரசாங்கம் சார் துறைகளில் கவனம் செலுத்துகின்றோம். இவற்றை நாம் சட்டபூர்வமாக மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு உள்ளக அலகுகளை மேம்படுத்துவதற்கும் இது வழிவகுக்கின்றது. நாம் ஒவ்வொன்றாக தெரிவு செய்து டிஜிட்டல் அரசாங்கத்தை உருவாக்குவதனூடாக அரசாங்கத்தில் மாற்றத்தை உருவாக்குவதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். சட்டபூர்வமாக அனைத்து நடவடிக்கைகளையும் அதற்காக நாம் மேற்கொண்டுள்ளோம். இதனூடாக நாட்டு மக்களின் நட்புறவை பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோன்று அரசாங்கத்தின் சேவையை நாட்டு மக்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இது கலாச்சார ரீதியான மாற்றமாகும். இதனை 3.5 வருடத்திற்குள் நடாத்த எதிர்பார்த்துள்ளோம். டிஜிட்டல் அரசாங்க செயற்பாடுகளின் ஊடாக டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அரசாங்கத்தின் அடையாள ரீதியான மாற்றத்திற்கு வழிவகுக்கும். ஏனெனில் இதனூடாக அரசாங்க கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசாங்கத்தில் சிந்தித்து வேலை செய்ய இந்த விடயம் வழிவகுக்கும். அதுவே டிஜிட்டல் அரசாங்கத்தின் அடித்தளமாகும். அந்த வகையில் நாம் பல்வேறு அரசாங்க அமைப்புகளோடு இணைந்து சேவையாற்றியுள்ளோம். அதுவும் கீழ்மட்டம் தொடக்கம் மேல்மட்டம் வரை பணியாற்றியுள்ளோம். இந்த மாற்றத்தை டிஜிட்டல் அரசாங்கத்தில் செயற்படுத்துவதற்காக நாம் சில மூலோபாயங்களை கையாள்கின்றோம். அத்துடன் 2வது விடயமாக நாம் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பிலும் கவனம் செலுத்துகின்றோம். டிஜிட்டல் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அந்நிய செலாவணி வருமானத்தை கவர்வதே எமது நோக்கமாகும். அதனூடாக டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியை அடைதலே எமது நோக்கமாகும். பல்வேறு வகையான விடயங்களின் ஊடாக நாம் இதனை செயற்படுத்துகின்றோம். அத்துடன் இவற்றை நாம் விஞ்ஞானபூர்வமாக கையாள்கின்றோம். இதற்காக நாம் நீண்ட கால மற்றும் குறுங்கால திட்டங்களை வகுத்துள்ளோம். To enable and continuous or the sustainability of the digital government initiatives.
Then the second one is on digital economy. We'll get into the later in detail, but digital economy pillar, we focus on enabling the digital economy and bringing lot of foreign revenue to Sri Lanka and enabling Sri Lanka with socio-economic development. So that is all about digital economy, and there are multiple thrust areas we are working on digital economy. And so we have we have legal pillar which focus on making an enabling environment which facilitates conducive digital transformation in Sri Lanka with adequate legal framework and legal backing. So that is the legal pillar. In addition, there are many supporting pillars like monitoring and evaluation. We do all the things in a results-based approach. So we are taking the monitoring very seriously and adopting things in a very scientific method. And also we are focusing on some result-oriented like quick win and midterm and long-term strategies and initiatives so that we can produce some real results on the ground, which make the stakeholders engaged and collaborative throughout the journey. So that's how the ICT is, adopting our initiatives. சமீர ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்தது போன்று இந்த டிஜிட்டல் பொருளாதாரம், அதே போன்று டிஜிட்டல் அரச சேவைகள், அதே போன்று டிஜிட்டல் சட்டம் என்று பல விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த அத்தனை விடயங்களையும் இணைத்ததாகத்தான் ஐசிடிஏ பயணிக்கிறது என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக இந்த நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த பொருளாதாரத்துக்கு, அதாவது ஆங்கிலத்தில் எக்கனாமி என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருளாதாரத்துக்கு டிஜிட்டல் துறை எவ்வாறு தங்களது பங்களிப்பை வழங்குகின்றது, அப்படி இல்லை என்றால் இந்த பரிமாற்றத்துக்கு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று கூறப்படுகின்ற அந்த பரிமாற்றத்துக்கு எவ்வாறு டிஜிட்டல் துறை அல்லது ஐசிடிஏ பங்களிப்பு வழங்குகிறது? Yes, thank you. So this digital economy is very important. This pillar actually would be the enabler for the socio-economic development across the nation, irrespective of the geographical boundaries. So which brings in foreign exchange and enabling different types of initiatives across the board from all segments of society, including industry and citizens. So the digital economy has 5. ஆம், நன்றி. டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இது முக்கியமானதொரு அடித்தளமாகும். பூகோள ரீதியான பொருளாதாரமானது வெளிநாட்டு முதலீடுகளை கவர வழிவகுக்கின்றது. சமூக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் நாம் 5 விடயங்களில் கவனம் செலுத்துகின்றோம். இது வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுத் தருகின்றது. அதேபோன்று அனைத்து துறைகளிலும் வெவ்வேறு வகையான புத்தாக்கங்களுக்கும் இது உதவுகின்றது. இதில் அனைத்து துறைகளும் பிரஜைகளும் கூட உள்ளடங்குகின்றார்கள். டிஜிட்டல் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நாம் 5 பகுதிகளில் முக்கியமாக கவனம் செலுத்துகின்றோம். அவற்றில் 4 விடயங்கள் முக்கியமானவையாகும். அந்த வகையில் எம்மிடம் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பிலான திட்டம் ஒன்று உள்ளது. அந்த திட்டம் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தில் 5 விடயங்கள் உள்ளன. அதில் முதலாவது விடயம் அந்நிய செலாவணி வருமானத்தை கவர்தல் தொடர்பானதாகும். தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக 2024ஆம் ஆண்டாகும் போது $3 பில்லியன் அமெரிக்க உழைப்பதை இலக்காக கொண்டு அமைந்துள்ளது. அந்த வகையில் குறித்த காலப்பகுதியில் $3 பில்லியன் அமெரிக்க அதிகமான அளவு லாபத்தை தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஏற்றுமதியினூடாக உழைப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அத்தோடு அதனூடாக ஒவ்வொரு துறைகளையும் வளர்ச்சி பாதையில் இயக்குவதே நோக்கமாகும். ஆகவே துறைசார் வளர்ச்சியில் நாம் தனியாக கவனம் செலுத்துகின்றோம். அதுவும் தகவல் தொழில்நுட்ப துறைசார் வளர்ச்சியில் கவனம் செலுத்தியுள்ளோம். எமது நாட்டை பொறுத்தவரையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அனைத்து துறைகளையும் விட சிறந்ததொன்றாக உள்ளது. ஏனெனில் அது சர்வதேச தரத்தில் அமைந்துள்ளது. பல்தேசிய கம்பெனிகள் பல எமது தரத்தோடு இணைந்து செயற்படுகின்றன. எமது மக்கள் சிறந்த உற்பத்திகளை மேற்கொள்கின்றார்கள். அதுவும் துறைசார் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எமது நாட்டு மக்களும் புதிய வகையிலான படைப்புகளை உருவாக்குகின்றார்கள். அதனூடாகவே துறைசார் அபிவிருத்தியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதான தகவல் தொழில்நுட்ப துறைக்கும் இரண்டாவதாக தகவல் தொழில்நுட்பம் சாரா துறையிலும் கவனம் செலுத்துகின்றோம். எமது நாட்டின் தகவல் தொழில்நுட்பம் சாராத துறையின் இயக்கமும் அவசியமானதாகும். ஆகவே நாம் பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய நிறுவனங்களை பொறுத்தவரையில் நாம் தகவல் தொழில்நுட்பம் சாராத வகையில் கவனம் செலுத்துகின்றோம். அந்த வகையில் விவசாயம் உள்ளிட்ட விடயங்களை குறிப்பிடலாம். மூன்றாவதாக நம் நாட்டு மக்களின் புத்தாக்க சிந்தனை தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம். நாட்டில் சிறந்த சிந்தனையாளர்கள் உள்ளார்கள். ஆகவே அவர்களுடைய புத்தாக்க சிந்தனையை வெளிக்கொண்டு வரும் வகையிலான திட்டங்களை அமைத்துள்ளோம்.
இது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். we incubate startups ஆகவே நாம் புத்தாக்க சிந்தனை உடையவர்களை வெளிக்கொண்டு வரும் வகையிலான திட்டங்களை வகுத்துள்ளோம். இது சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். ஆகவே அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். அத்துடன் இதற்காக நாம் எதிர்வரும் 2024ஆம் ஆண்டாகும் போது 1000 திட்டங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்திருக்கின்றோம். அவற்றில் 500 திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். புதிய திட்டங்களினூடாக அதன் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பாகும். அடுத்த விடயம் திறன்களை கட்டியெழுப்புவதாகும். நாம் இது தொடர்பில் பின்னர் பேசுவோம். திறன்கள் மேம்படுமாயின் அனைத்து துறைகளையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே அனைத்து துறைகளிலும் திறன் வாய்ந்தவர்களை உருவாக்குவதே ஆகும். ஆகவே திறன் மேம்பாடு அனைத்து துறைகளிலும் உருவாக்கப்பட வேண்டும். இது சமூகம், அரசாங்கம், தொழில்நுட்பத்துறை என்பவற்றுக்கு தேவையான விடயமாகும். நாட்டு மக்களை திறன் வாய்ந்தவர்களாக உருவாக்க இது வழிவகுக்கும். இறுதியான நம்பிக்கையும் அதுதான். ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டு செல்ல நம்பகத்தன்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நாம் இதனை முதலில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மற்றும் கிழக்கு நம்பிக்கையாளர்களையும் நாட்டில் உள்ள ஏனைய நம்பிக்கையாளர்களையும் உள்ளடக்கி ஆரம்பிக்க உள்ளோம். இவை அனைத்தின் ஊடாகவும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரையில் குறித்த 5 விடயங்களிலும் அதிக அளவில் கவனம் செலுத்துகின்றோம். So the cluster would be a hub. It will be the main enabler which goes to the region, which really goes to you, everybody in that society. If we take the northern region, this will be the foremost initiative which will bring in a lot of good things on ICT development to the region. It can be startup, it can be capacity build, it can be education, it can be industry development, it can be many things. Government sector, everything will funnel through these clusters. So we are establishing technoparks and making connections and bringing in people and lot of resources to the region with this initiative. So those are the 5 areas we're focusing on digital economy. ஐசிடிஏவின் இத்தனை நடவடிக்கைகளையும் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றார்கள்? இதற்கான ஒரு பெரிய ஒரு குழு தேவைப்படுகிறது. அந்த குழுவுடன் தான் இந்த அபிவிருத்தி பணியை மேற்கொள்ள வேண்டி வரும். அதாவது ஆங்கிலத்தில் அதை ஒர்க் ஃபோர்ஸ் என்று கூறுவார்கள். அந்த மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தேவைப்படுகின்றது. அந்த கட்டமைப்பை எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? So with the capacity building how we going to address, how we going to facilitate building relevant competencies across the nation. So that is the scope of capacity building. So this is also vital to enable this entire digital economy effort to success. So we are focusing on 5 goals actually. The first one is we talk about 3 billion revenue. You can't make 3 billion revenue unless you have adequate competent resources on board in your organization. So we are expecting to have 300,000 workforce enabled and empowered and engaged with the ICT industry by 2024. Currently it will be floating somewhere around 160 to 170,000. So we have to almost double the number within 3 years. This is a huge challenge because we are producing very minimum number of capable or employable students right now. If you take the last research in 2019, it was only 9,000 graduates we are producing in ICT, whereas the requirement was 20,000 odd. So there's a gap already. So we need to produce much more capable and employable youth to this industry. So we are focusing on and we are working on all the layers, all the organizations in the education sector, from school sector, K through 12, vocational sector, higher education, non-conventional, with youth. So we are trying to bring in and make sure we are introducing a lot of initiatives like smart education into the sector and get this employable, competent workforce developed across all these education streams. While we are doing some specific initiatives for youth and women to bring them in, like young youth, women and youth sector, young people, attract to the ICT sector. டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு திறன் அபிவிருத்தி முக்கியமானதொன்றாகும். ஆகவே நாம் 5 இலக்குகளை அடைய எதிர்பார்த்திருக்கின்றோம். முதலாவது இலக்கு 2024ஆம் ஆண்டாகும் போது 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தகவல் தொழில்நுட்பத்தின் ஏற்றுமதிகளின் ஊடாக பெற்றுக்கொள்வதாகும். அதேபோன்று 300,000 உழைப்பாளர்களை தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு உருவாக்குவதும் எம்முடைய நோக்கமாகும். 3 வருடங்களில் இவ்வாறான அபிவிருத்தியை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம்.
இது சிறிய அளவிலான சவாலாகும். கடந்த 2019ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் 9,000 தகவல் தொழில்நுட்ப பட்டதாரிகளே உள்ளார்கள். ஆனால் 20,000 பட்டதாரிகளுக்கான கேள்வி குறித்த துறையில் நிலவுகின்றது. ஏற்கனவே இத்தகைய பாரிய இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே திறன் வாய்ந்த இளைஞர்களை இந்த துறைக்கு உருவாக்குவதே எமது நோக்கமாகும். ஆகவே நாம் அனைத்து கல்விசார் துறைகளிலும் இது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம். பாடசாலை, தொழில்நுட்ப கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கல்வி முறையை கொண்டு வந்துள்ளோம். இது திறன் வாய்ந்த உழைப்பாளர்களை உருவாக்க வழிவகுக்கும். இளைஞர்களையும் பெண்களையும் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு கவர்வதே எமது நோக்கமாகும். ஆகவே நாம் அதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். அதற்காக நாம் பல்வேறு திட்டங்களையும் வகுத்துள்ளோம். உதாரணமாக, அதற்காக நாம் முகாம்களுக்கு செல்லல், பங்குதாரர்களை மேம்படுத்தல் உள்ளிட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். இதனூடாக பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எதிர்வரும் 3.5 வருடத்தில் 500 தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளை அரசாங்கத்தினுள் உருவாக்க எதிர்பார்த்துள்ளோம். அதற்காக பலம் வாய்ந்த வலையமைப்பு ஒன்றை உருவாக்க உள்ளோம். இவற்றில் சில திட்டங்களை நாம் செயற்படுத்தியுள்ளோம். இந்த செயற்திட்டங்களின் ஊடாக அனைத்து துறைகளிலும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும். Everybody should be able to consume digital technologies effectively in their work in the government. So the third area is digital literate citizens. So it's very important when you have technology sector developed, non-tech sector developed, and all the services are coming with technology diffusion, people should be able to consume the benefit of digital technology. So that is all about digital literacy. Digital literacy means anybody can consume the digital technologies effectively for their own work. If a fisherman, he or she should be able to know, so where are the fish? Then if it is a teacher, he or she should be able to consume that and maybe do a presentation. If it is a farmer, he or she should be able to, use that and identify some of the crop or, how to sell his or her products. So it's very practical. So the digital literacy is that. So that's where we are targeting in citizen empowerment. We have an initiative called Digital for Everyone. So we are targeting all segments of the society. We are focusing on especially youth, women, differently able persons and elderly persons specifically to ensure they are also inclusive and engaged with this initiative. So all these initiatives will come through to all the region. So everybody in this region should be able to part of it. They'll get benefit of this. So through this cluster initiative, we are bringing them all these capacity building endeavors to this northern region. So that's the benefit you can expect from my intervention. திரு சமீர ஜெயவர்தன் அவர்களே, உங்களிடம் மற்றொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த நோர்த்தன் ப்ரொவின்ஸ் என்று கூறப்படுகின்ற இந்த வடமாகாணத்தை தெரிவு செய்த நோக்கம் என்ன, இந்த ஐசிடிஏவின் மாகாண மேம்பாடு? So I think we heard a lot of stories now. So there are a lot of things happening in this nation on digital transformation. So the good thing is now northern province with the northern cluster, you would be able to expect the benefits will funnel through this to entire population of the northern cluster. That means நாம் பல்வேறு கதைகளை கேட்டிருப்போம். நாட்டில் டிஜிட்டல் மாற்றத்தின் ஊடாக பல்வேறு விடயங்கள் இடம்பெறுகின்றன. வடமாகாணத்தில் நம்பிக்கையாளர்களை உருவாக்குவதன் ஊடாக 5 மாவட்டங்களில் உள்ளவர்களும் பலனடைவார்கள். அத்தோடு பல்வேறு விடயங்கள் இதன் ஊடாக வளர்ச்சியடையும். யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்தைச் சேர்ந்த நம்பிக்கையாளர்கள் ஊடாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைவரும் பயனடைய உள்ளார்கள். ஆகவே எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். அதற்காக எமது முகநூல் குழுக்கள் உள்ளன, அவற்றை பின்தொடரலாம். இதனூடாக வடமாகாண மக்கள் எம்மிடமிருந்து பயனை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். So hopefully you will be able to explore this, you will be able to benefit with this intervention and engage with us, engage with ICTA and engage with our initiatives so that we can have a more close collaboration and working towards achieving this digital inclusive prosperous Sri Lanka. So we kindly invite you to join us, and we have a lot of ways you can join us and engage with. You can go to ICTA Facebook page, you can have many pages and many links we'll be sharing with our intervention. So you can join us with all these means in social media and other means and get everything possible from us so that the society, government and industry will get blossomed in northern province with this northern cluster initiative. Thank you. மிக தெளிவாக சமீர ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த வடக்கை ஏன் தெரிவு செய்தோம் என்று சகல பிராந்தியத்தையும் உள்ளடக்கும் போது இந்த வடக்கிலே
அதிகமான மக்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்ப முறை தேவைப்படுகின்றது அல்லது அவர்களை டிஜிட்டல் கட்டமைப்புக்குள் கொண்டு வருவது மிகவும் முக்கியமான விடயமாக இருப்பதால் தான் இந்த மாகாண மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் அபிவிருத்தியில் ICTA வடமாகாணத்தை தெரிவு செய்திருப்பதாக சமீர ஜெயவர்தன அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இந்த நேர்காணல் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே இன்றைய தினம் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த ICTA நிறுவனத்தின் மூலோபாய அபிவிருத்திக்கான பணிப்பாளர் சமீர ஜெயவர்தன அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.